தினமொரு வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அந்த கணவனிடம் அன்பை எதிர்பார்க்கின்றாள் மனைவி. அவனோ எப்பொழுதும் கசந்து கொண்டே இருக்கின்றான். அவன் அவளிடம் கரிசனையாய் இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகின்றாள். ஆனால் அவனோ உன்னுடைய நலனின் மேல் எனக்கு கவலை இல்லை என்பது போல நடந்து கொள்கின்றான். எதற்கெடுத்தாலும் கோபம், எதை சொன்னாலும் எதிர்ப்பு, என்ன செய்தாலும் குற்றம். அவன் மாற வேண்டும் என்று அவள் ஜெபிக்கின்றாள். ஆனால் அவனோ மாற்றப்பட இயலாதவன் போல தொடருகின்றான். எதிர்பார்த்த மாற்றங்கள் இல்லாததால் வாழ்வே அவளுக்கு கேள்விக்குறியாகின்றது. இப்பொழுது என்ன செய்யலாம்? இந்த வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றிட வேறு ஏதாவது வழி இருக்கின்றதா? தேவனை விசுவாசிக்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நலமான மாற்று வழி இருக்கும். அவன் மாறுவதினால்தான் ஆசீர்வாதம் வரும் என்பது அல்ல. இவள் தன்னை மாற்றினாலும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண முடியும். கணவனின் மாறாத மோசமான சுபாவங்களையும் மனநிலைகளையும் கர்த்தருக்காக ஏற்றுக்கொண்டு சகிக்கவும், தாங்கவும், பொறுமை காக்கவும், ஆசைகளை தியாகம் செய்யவும் அவள் முன்வந்தால் இந்த வாழ்வை ஆசீர்வாதமாக்க முடியும். பிறர் மாற வேண்டும் என்று நாம் விரும்பலாம், ஆனால் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் விசுவாசத்தோடு யோசித்தால் மாறுதலை நாம் நமக்குள் ஏற்படுத்தலாம். கோடை காலத்தையும் மழைக்காலத்தையும் குளிர்காலத்தையும் நாம் மாற்ற முடியாது. ஆனாலும் அந்த காலங்களில் வாழாமலா போகிறோம்? நம்மை கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வதால் எதிர்மாறான சூழ்நிலையிலும் வாழ பழகுகின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கையும் இப்படியே. தீய செயல்களை செய்வதை விட்டு சவுல் ராஜா ஒருபோதும் மாறவில்லை. ஆனால் அவைகளை சகித்து தேவனை பிரியப்படுத்தும் இயல்புடையவனாக தாவீது தன்னை மாற்றிக்கொண்டான். தேவன் சில நேரங்களில் தீய குணங்கள் உடையவர்களை மாற்றி விடுவதில்லை. ஆனால் நற்குணமுடையவர்களை மேலும் மேலும் நற்குணமுடையவர்களாக மாற்றி தீமைகளை ஜெயிக்க வைத்து விடுகின்றார். தேவ உறவின் மூலம் தேவன் நமக்கு உயர்ந்த நற்பண்புகளை தருகின்றார். அந்த நற்பண்புகளை தந்து பிறருடைய தவறான குணங்களை தாங்கிடும் ஆற்றல் உடையவர்களாக நம்மை மாற்றுகின்றார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.